ஏங்க இந்த ஹவுஸ் அரெஸ்ட் தேவையா எனக்கு புரியல. என்ன புரியணும் உனக்கு? ஒன்னும் புரிய வேணாம் சாமி. ஒன்னும் புரிய வேண்டாம். என்ன இந்த அண்ணி இன்னும் காணோம்? தானே என் கூட இருந்தாலும் என் கூட பேசிடாது. நீங்க வேலை தானே பாக்குறீங்க, அப்புறம் என்ன? பரவாயில்ல, நீ என்ன பார்க்கலாம் தப்பு இல்லை. உங்களதான் பாத்துட்டு இருக்க, வேற எங்க பாத்துட்டு இருக்க? இப்போ நம்ம கை கேட்டு இருக்க, கை கூப்பிடுறியா நீ? இப்படி புடிச்சிட்டு இருந்தா எப்படி வேலை பார்ப்பீங்க எனக்கு புரியல. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்குதான் கைப்பட சொன்னீங்களோ? ஆமா. என் கையை விட்டு வர்க்க பாருங்க. யாரு? என்ன நீ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என் மாமியார நான் 2 செகண்டா சமாளிச்சிட்டேன். ஆனா உன் மாமியாருக்கு சொந்தக்காரங்க கேட்கிற கேள்வி இருக்கு, என்னால முடியலமா. அதெல்லாம் அப்படித்தான். சரி வாங்க வந்து உட்காருங்க வாங்க. வந்துட்டேன். எப்பா எப்பா, டேய் உங்க மாமி என்ன கேள்வி கேக்குதுடா, முடியல என்னால. நீ எதுக்கு அவங்களுக்குலாம் பதில் சொல்ற? கிட்ட சொல்லிட்டு வந்துட்டல. நாங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது வந்து ஃபோன் பண்ணிட்டு கேளுங்க, கதவு வந்து தட்டிட்டு இருக்காதீங்க, அதனால கால் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவ கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டேன். 2 ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் வருவாளா, நைட்டு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டேன். தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டேன். மாமாங்களுக்கும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நீங்க பேக் பண்ண வேண்டியதா பேக் பண்ணிடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டேன்டா, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். சரி நீங்க ஒர்க் பண்ணுங்க, நான் போய் பேக் பண்றேன். நம்ம லக்கேஜ்ல பேக் பண்ணோம்ல. நீ லக்கேஜ் பேக் பண்ணாம இருக்க? ஆமாங்க டாக்டர் போய் சொல்லாதடி. பண்ணணும், அவ்வளவுதான். நடிக்காது. நான் அந்த ரூம்ல பார்த்தேன், எல்லா லக்கேஜ் பேக்ல தான் இருக்கு. சூட்கேஸ் அங்க நான் பார்த்தேன். சரி கிராஸ் செக் பண்ணி எல்லாம் ஓகேவானோட செக் பண்ணிக்கிறேன். ஒன்னும் தகவல் புரிஞ்சுட்டா? ஏங்க சொல்றல. சரிப்பா. இன்னும் பிடிவாதமும் இடியட் செய்யும். சரி கையை விட்டு வேலையை பாருங்க. நான் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸ் ஒர்க்க சொன்னேன். அதுவும் போயிட்டு தான் இருக்கு, புரியுதா? என்னையா லீவ் போட வச்சு இருக்க வச்சுங்க, எனக்கு போர் அடிக்குது. என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படிதானே? இல்லன்னு இல்ல, நீங்க வேலை பாக்குறீங்க, நானும் போய் வேலை பார்த்துருக்கேன்ல. சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் சும்மா உட்கார சொன்னோம்? என்ன பண்றது, சரி போய் லக்கேஜ் செக் பண்ணணும், அதையும் விடல. புருஷன் கொஞ்சம் தப்பு இல்லை, கொஞ்சிட்டு ஒன்னும் வேண்டாம். ஏங்க எதுக்குங்க கடுக்கிறீங்க? எனக்கு ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான். உங்களுக்கு ஃபிங்கர் சிப்ஸா? ஆமா, எனக்கு எப்போ என்னென்ன சாப்பிடணும்னு தோன்றோ அது எல்லாம் நீதான். அதானே நீங்களும் உங்க பிடிவாதமும். பேட் பாய். ஹலோ, நான் குட் பாயா இருக்கிறதுனால தான் சமத்தா இருக்க, தெரிஞ்சுக்கோ. போதும் போதும். சரி நான் தூங்கவா? தெரியுது நீ அடுத்து எதுவும் கேட்பன்ட்டு, தெரியும். இதைத்தான் நைட்டு தூங்காம இருக்கும் போதே யோசிச்சேன், இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. சும்மா நீ டே நைட் எப்படி வேலை செய்ய எனக்கு புரியல. அமைதியா இருக்கிறதுனால நம்ம தூக்கம் வருது. பிஸியா இருந்தா தூக்கம் வராது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தூக்கம் வராது. இப்ப இன்னைக்கு ஃபுல்லா வேலை கொடுங்க, நாளைக்கு ஃபுல்லா வேலை கொடுங்க, நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தூக்கம் வராது. இப்படி வெட்டியா உட்கார சொன்னா கண்ணு சொக்குது, நான் என்ன பண்ணட்டும்? உன்னை நான் தான் வெட்டியாவே இருக்க சொல்லலையே, இது கொஞ்சிட்டு சொல்லணும், அதை நீ பண்ண மாட்டேற. இந்த புதுசா இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்றியா? போதும்னு. உடனே அதை சொல்லிடுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? உன்னை பிஸியா வச்சுக்க நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், நீ அதெல்லாம் நோ சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதானே நேத்துல இருந்து சேட்டை பையனுக்கு என்னன்னு தெரியல, சேட்டை அதிகமா இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான். சிஸ்டம்ல வேலை தானே பாக்குறீங்க, அப்புறம் இங்க என்ன உங்களுக்கு கவனம்? நீ இப்ப என் ஸ்டாஃப் தெரியும்ல, ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியும் பாஸ், தெரியும், நான் ஒன்னும் சொல்லல. ஆமா பாஸ், ஆமா. ஏங்க ஏங்க வெறுப்பேத்துறீங்க அவங்க? அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்க, அவ்வளவுதான், அதான் அவங்க செய்யணும். இங்க நான் பேசுறது என்ன கேட்கிற பழக்கம், ஒரு பாஸ் பேசுறது விட்டு கேட்பாங்களா? சரி நீங்க பாஸாவே இருந்துக்கோங்க, நான் உங்க ஸ்டாஃபோட தங்கச்சியாவே இருந்துக்கிறேன். பாஸ் ஸ்டாஃபோட தங்கச்சி இப்படிதான் பண்ணுவாங்களா? கேளுமா கேளுமா, நியாயத்தை நீயே கேளுமா. கரெக்டா தானே கேக்குறா? பாஸ்க்கும் என் தங்கச்சிக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. பாஸ் என் தங்கச்சி என்ன பண்றீங்க போறாங்க, நான் கேட்கலாமே. இப்போ நான் உன் பாஸ், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படித்தானே? ஆமா சம்மந்தம் இல்லதான். எனக்கும் அந்த பாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அத்தான் வேற தானே. எங்க அண்ணனோட பாஸுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? ஓ, இப்போ நான் பாஸா இருந்தா நீங்க வந்து என் பொண்டாட்டியா இருக்க மாட்டீங்க? பாஸுக்குலாம் எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் அத்தானுக்கு மட்டும்தான் நான் பொண்டாட்டியா இருப்பேன்.
சரிம்மா, நான் பாஸா இல்ல போதுமா? அவங்கள அப்படி மிரட்டிடக்கூடாது, வேலை வாங்கிடக்கூடாது. உடனே வந்துடு. ஆமா அப்படிதான் வருவேன். சரிப்பா எப்பா, நாங்க என்ன பேசினாலும் ஒட்டு கேட்டு கவுண்டர் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் எதுவும் சொல்லல. ஓகே மாப்பிள்ள. சரி ரெடியாடா, உடனே ரெடியா. கையை விட்டுதான் வேலை பாருங்க. நான் தான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? பரவாயில்ல, நானும் பிடிப்பேன். விட்டு பார்த்ததான் முடியல. சரி உனக்கு கொடு. ஐ தோடா என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க? ஹலோ, ஸ்பீட் வட்டி ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் நைட்டு நான் ரத்து பண்ணனே. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமே. அதெல்லாம் ரத்து இல்ல. ரத்து ரத்து தான். பாசா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனாலும் எனக்கு உற்சாகம் ரொம்ப அதிகம் தான். ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ரொம்ப டூ மச் தான் அது. அது என்னவோ சரிதான். ஹாலில் எப்போ மாட்டி விட்டுருவானோன்னு பயத்திலே தான் நான் இருந்தேன். ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விட்டுருவானோன்னு பயம் இருந்துச்சுதான். இவங்க 2 பேருக்கு அப்படி இருந்தா அப்ப என்னெல்லாம யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் இவங்களும் அதுவும், அந்த பக்கம் அவங்க. எப்படி இருந்திருக்கும் இவங்க 3 பேருக்கு நடுவுல? என்னென்ன என்னென்ன பண்ணா தெரியுமா? ஏங்க அப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணட்டும்? இவனும் ஹாலில் கிட்ட வர மாட்டேன்னு சொன்ன இடத்துல என் கிட்ட என் பக்கத்துல, அதுவும் எங்க அம்மாவே உட்காருன்னு சொல்ற அளவுக்கு இப்படிலாம் நடந்தா நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட்டேன், அவ்வளவுதான். இருந்தாலும் நான் லிமிட்ல தான் இருந்தேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான், ஏதோ சின்ன 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 விஷயம் அவ்வளவுதானே. அதுக்கு போய் ஃப்ரெஷிங் போடுறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சில நிமிஷம். உங்களுக்கு இது ஓவரா இல்ல? இல்ல. அதான் எனக்கு தெரியும் இருக்காதுன்ட்டு. சரி ஒண்ணு எந்த ஒண்ணும் கிடையாது. நீ எப்படி இருக்குன்னு சொன்னது கிடைக்கும் தான். நீ எப்படி பண்ற? எந்த பாஸ்க்கும் நான் எதுவும் தரதா இல்ல. நான் தான் சொன்னேன், நான் உன் பாஸ் இல்லைன்ட்டு. உங்க அண்ணன் பாஸ் இல்ல. பரவாயில்ல. ப்ளீஸ் நோ, ப்ளீஸ் நோ, ப்ளீஸ் நோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏங்க ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? சரி சரி. ம்ஹும், ம்ஹும், ம்ஹும். சரி சமத்து பையா, போதும் சமத்து பையா, சொல்லல. ஒண்ணு விட்டா பத்தல, இன்னும் கொஞ்சம். பத்தல. ஏங்க விளையாடுறீங்களா? எல்லாம் விற்கும் போதே தரச்சுமா பத்துல அடிச்சுக்கு மட்டும் போதும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எப்ப எப்ப நிறுத்து சாமி, ஆரம்பிச்சிட்டேன். உன் டச்ச பெரும் டச்சட்டி பட்டு. அவ்வளவுதான் நீட்ட. சரிம்மா போதும். ஏங்க விளையாடுறீங்களா? எல்லாம் விற்கும் போதே தரச்சுமா பத்துல அடிச்சுக்கு மட்டும் போதும். போதும்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஏங்க ஏங்க நான் படுத்துறீங்க அப்படின்னு? அப்ப நான் எதுக்கு உங்க போட வச்சேன்? இதுக்கு சொல்லி போட வச்சீங்க. ஆமா. தெரிஞ்சு நீங்க சரியில்லை சரியே இல்லை சொல்லிட்டேன். சும்மா நினைக்கிறது சரியில்லை சரியில்லைன்ற. நேற்று நான் சரியில்லை ரொம்ப பண்றேன். ஏதோ ஹால்ல அதுக்கும் ஜாலியா தெரியுமா? இருக்காது. பயம்லாம் எனக்கு தானே, உங்களுக்கு என்ன பயம்? தங்க நீ நிஜமா இவ்வளோ நாள் நீ ஒதுக்கி வச்ச ஹால்ல நேற்று என் பக்கத்துல அது எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? இன்னும் இப்படியே ஏங்க ஏங்க என்ன சோதிக்கிறீங்க நீங்க? விடுங்க என்ன ஃபர்ஸ்ட். மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். நேற்று எல்லாரும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க ரொம்ப பண்ணிட்டீங்க. ஆனா நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அண்ணன் மட்டும் கொஞ்சம் இருக்க ஹால்ல நேற்று என் கூட இருந்தேன். அப்ப எப்படி நான் உனக்கு விடுவேன்? எப்படி நான் விடுவேன்னு நினைச்சேன், எனக்கு புரியல. அதான் ஏதோ லைட்டா பண்ணேன். ஆனா அந்த மூணு தூக்கி வச்சுக்கிட்டு அதான் அந்த கிழி கிழிச்சு அப்புறம் என்ன? நான் திட்டினதெல்லாம் ஒரு திட்டு உங்களுக்கு. ஆமா, ருச்சி வயிறும் தங்கம் வாங்க போங்க ஏங்க அத்தான் கூப்பிட்டு இருந்த வாய் வடாந்து பொடாந்து வெண்ணந்து யோந்து. அப்ப அதெல்லாம் திட்டு இல்லையா? இல்லையான்னு கேக்குறேன். சரி சரி. நான் உங்ககிட்ட கோவம் வரல நீங்க. உண்மையிலேயே என் பொண்டாட்டிக்கு திட்டு கூட தெரியலன்னு நினைச்சேன். எனக்கு சிரிப்பு தாண்டி வந்துச்சு. அதே மாதிரி திட்டு நினைச்சவரை திட்டிட்டு இருந்தேன்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தோணுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் எங்களுக்கு திட்டுதான்ப்பா. எங்களோட அதிகபட்ச திட்டே நாயே பேயே பண்ணி பூதம் தான். நாங்க என்ன பண்ணட்டும்? குழந்தையா அப்படின்னா இன்னும் நீ அப்படிதான் இருக்க. என்னைக்குமே அப்படிதான். உங்க ஊர்ல கெட்ட வார்த்தை திட்டு இருந்தது நான் இப்ப பண்ணி. ஆமா. ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை வேஸ்ட்லேண்ட்.
அவ்வளவுதான். இதை தாண்டி கெட்ட வார்த்தையில வச்சு பேசக்கூடாது, தப்பு. எப்படி உன்னால ஒரு வார்த்தை பேசாம இப்படி இருக்க முடியுது? ஏன் இருக்க முடியாதா என்ன? நீங்க தான் தினைக்கும் பேசிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல, தமிழ்ல பேச மாட்டோம்தான். ஆனா நம்மள அறியாம திட்டும் போது இங்கிலீஷ்ல வந்துடும்ல, கீழே இருக்கவங்க திட்டு இருக்கு, அதுக்கு சொன்னேன். அப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றீங்க. இல்லடி, உனக்குதான் கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படி பேசுவேன்? அதானே பார்த்தேன். என்ன ரெடிக்கேட் அமைதியா இருக்கீங்க? என்ன பண்ணட்டும், என் பொண்ணு கொஞ்சம் கூட பேசக்கூடாதுன்னு உன் புருஷன் வேலையா அமைச்சிட்டு இருக்கானே. வேலையை அமைச்சிட்டு இருக்காரா? புரியல. உன் புருஷன் உன்கிட்ட கடலை போட்டாலும் மெயில் வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? உன்னோடதுக்கும் பதில் சொல்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி கீழே இருக்கவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ள விடிஞ்சிரும். என்ன வேலை நடந்தாலும் அங்க வேலை நடக்குது. அதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த வேலையா? எப்பவுமே நீதான். இப்ப கூட சொல்லி தூக்கி போட்டு வரேன், ஓகேவா? இல்ல வேண்டாம், நீங்க அந்த வேலையை பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்ட, அதுக்கப்புறம் நமக்கு இருக்கு இந்த வேலை. இதை பத்தி தெரியாம தெரியாம கேட்டுட்டா மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. பொண்டாட்டி ஆசையை தான் நிறைவேற்றணும். எனக்கு என் புருஷன் வேலை பார்க்கறதுலதான் சந்தோஷம். தயவுசெய்து நிறைவேற்றுங்க அந்த ஆசைய. அதே தான் நானும் சொல்றேன், புருஷன் வேலை பார்க்க வரேன்னுட்டு. போதுங்க, சோதிக்காதீங்கன்னு. சரி விடுங்க, கொஞ்சமா தள்ளி இருக்கேன். ஒன்றும் தேவையில்லை, கொடுக்கறதா கொஞ்சம் தனமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? இப்படியே பேசு. அதானே, திருந்திடாதீங்க. அப்புறம் ஒன்னும் இல்ல, வேலையை பாருங்க. இனிமே நாங்க தனியா விட்டுற மாட்டேன்ல. மாட்டேன் மையாமா, இப்படி பண்ற நீ? மகாபலிபுரத்துல இருந்து வரும்போது இதே கதை தான். இப்ப இங்க இருந்து ஊருக்கு போறதுக்கும் இதே கதையா? நீ பழைய மாதிரி இங்க இருந்துடணும்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்லை. நைட்டு ஃபுல்லா என் கூடவே வந்துட்டு, அதுவும் எனக்காக நான் கேட்டேன்றதுக்காக ஒரே ஷிஃப்ட் மட்டும் தான் பண்ணேன். என் கூடவே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என் பொண்டாட்டி என் கூடவே இருந்தா, அது நல்லா இருந்துச்சு. ஒரு 2 3 நாள் மட்டும்தான் என் பொண்டாட்டி கொஞ்சம் லேட்டா வந்தா. ஆனா அதையுமே நான் கேட்கறதெல்லாம் கொடுத்து காம்பன்சேஷன் பண்ணான். ஆனா இப்போ அங்க எனக்கு அதே யோசனையா இருக்கு. நைட்டு வேற என் கூட தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி குச்சி, எங்க இருந்தாலும் நான் உன்னதான் பாத்துட்டு இருப்பேன், போதுமா? ஆமா, நான் தான் உன் டால் இருக்கிற இடத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ எடுக்காம விட்டாத. சரி, நீங்க தான் பத்திரமா போட்டு வச்சுட்டீங்களேன்னு தான். ஊருக்கு எடுத்துட்டு போங்க, செட் ஆகாது. நிறைய குட்டீஸுங்கெல்லாம் வரும். கேட்டா தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல குட்டீஸுங்க கையில. அவங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? அதனாலதான் இருக்கிற இடத்துல இருக்கட்டும்னு அப்படியே போட்டுட்டேன். அதனால அண்ணா சேர் கூட எடுக்கல, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து எடுத்துக்கலான்ட்டு. அண்ணாவையும் கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டான். அதனாலதான் அதெல்லாம் உள்ள வச்சு பூட்டின மாதிரியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஓ, அதான் ரீசன். ஆமா ஆமா, அதான் ரீசன். இப்போ டால் அங்க இருக்காது, அப்ப எல்லா இடத்துலயும் நான் இருக்கலாமா? எந்த இடத்துல நீ இருக்க முடியாது, தூரமா இருந்தே பாத்துக்கோங்க. உன்னை அப்படிலாம் என்னால பார்க்க முடியாது. விளையாடாத. தாத்தாக்கும் தெரியும், அப்புறம் என்ன பிரச்சனை? தாத்தாக்கு நான் சொல்லிக்கிறேன். தாத்தாக்கு தெரியும், தாத்தா கிட்ட சொல்லிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க? எனக்கு என் பொண்டாட்டி வேணும், என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன். ஏங்க ஏங்க இப்படி படுத்துறீங்க? வெறுப்பேத்தாதீங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம துரத்து விட்டு போயிடலாம், நம்ம அங்க இருக்கலாம். அதெல்லாம் செட் ஆகாது, விளையாடாதீங்க. ஏன் இப்படி பண்ற? எல்லாரும் தூங்கிட்டா எழுந்துக்க மாட்டாங்க, இப்படி மாடி நம்ம அங்க போலாம். நீங்க திருப்பி வெடிக்கத்தெல்லாம் வரணும், அதெல்லாம் செட் ஆகாதுங்க, வெறுப்பேத்தாதீங்க. ஏன்டி இப்படி கத்தால வரணும்? ஏன்டி இப்படி பண்ற? இன்னமும் அந்த ஊர் மாறலைங்க. அப்ப எப்படி சீக்கிரமா தூங்கிடுவோமோ இன்னமும் அப்படிதாங்க. திருவிழாட்டமே பாட்டெல்லாம் போகும், ஓகே, மேக்சிமம் ஒரு 10, அதுவே பெரிய விஷயங்க. அதுக்கு மேலலாம் அங்க முடியாதுங்க. அதே மாதிரி காலையில 3 o'clock மணிக்கு இருந்தாதாங்க வேலையாகும், வெறுப்பேத்தாதீங்க. ஆனா உன்னை இப்படி வச்சு பழகிட்டது, நீ இப்போ தள்ளி இருந்தா முடியாதுடி. பேசாம நீ சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கு போக வேண்டாம். உனக்கு ஒர்க் இருக்க சொல்லிடு, எனக்கும் ஒர்க் இருக்க சொல்லிடுறேன். இங்கே இருக்கலாமே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் யோசியா. வச்சுட்டீங்களா? இதே பழக்கம்லாம் உங்களுக்கு. ஆனா 100 குழந்தை கூட மேய்ச்சிடலாம், என்னடா உங்க ஒருத்தரை மேய்க்கிறது தான் முடியல. என்னன்னா ஆடமாடா, என்ன மேய்க்கணுன்ற? பின்ன சொல்லி புரிஞ்சுக்காத பையனை என்ன சொல்றது? டெய்லி கொஞ்ச நேரம் உன் கூட இருப்பேன்னு சொன்னல, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? முட்டிகிற அன்னைக்கு இருக்க முடிஞ்சா இருக்கிற, அவ்வளவுதான். என்னால எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்க முடியாது, நீங்க வாக்கு கொடுத்தா புடிச்சுப்பீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க மென்டலா 90% இருக்க முடியாது அப்படின்றதுல பிக்ஸ் ஆகி இருங்க, அவ்வளவுதான். சரிம்மா, நான் அப்படி யோசிச்சுக்கிறேன்.
ஒரு கதவு தட்டுறாங்க. சரி அமைதியா நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் மாமியா தான் இருக்கும். நான் மாட்டினேன். இப்ப பாருங்க சரி விடுங்க நான் அந்த ரூம் போறேன். அதனால நீ ஒண்ணும் போக தேவையில்லை. புரியுதா? ஏங்க இங்க இருந்தா எப்படிங்க நான் மாட்டிக்குவேன் விடுங்க. நான் பாத்துக்கிறேன். நீ என்னை விட்டு நகரக்கூடாதுன்னா நகரக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா நீ கூட தான் சொன்னேன். கதவு தட்டுறாங்க. அந்த வர வெயிட் பண்ணுங்க. அண்ணி நீங்களுமா? நீங்க ஏன் என்ன சோதிக்கிறீங்க இப்படி? கையில அதை பிடிச்சிட்டு போ. பிச்சுட்டு வச்சு என்னங்க பண்ண போறீங்க? ஏங்க விடுங்க நான் அந்த ரூம் ஓடிடுறேன். பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஏங்க இப்படி இருந்தா எப்படிங்க நான் மாட்ட மாட்டேன்? மாட்டிப்பேங்க பயமா இருக்குங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. அமைதியா இரு. நான் பாத்துக்கிறேன். சரி கையை விடுங்க. முடியாது. எதுக்காகவும் கை விடுறதா இல்லை. அம்மி கை தெரிய போதாதே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப பிரச்சனை கையில் இழுத்து பிடிச்சி முத்து குத்துரும். பாத்துக்கோ அவங்க முன்னாடி. சரி சரி நீங்க செஞ்சாலும் செய்வீங்க நான் எதுவும் சொல்லல. உள்ள வாங்க. டோர் ஓபன் பண்ணியாச்சு. கதவை திறக்க இவ்வளவு நேரமாடா? என்ன பண்ணட்டும்? ரிமோட் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால டோர் திறக்க முடியல. இப்பதான் ரிமோட்டை தேடி கண்டுபிடிச்சா ஆன் பண்ண டோர் ஓப்பன் வச்சு. அவ்வளவுதான். நான் என்ன பண்ணட்டும்? ஓ, இந்த ரூமுக்கு ரிமோட்லாம் இருக்கா? ஆமா, இது ஆட்டோமேட்டிக் ரூம். இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் ஃபர்னிஷா தான் பண்ணி வச்சிருக்கு. என்ன அதனால எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சஸ் ஆகும் இந்த ரூம்குள்ள. ஆமா, இங்க வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா நீங்க தானே சொல்லிட்டு வந்து எதுக்கு போட்டு போட்டு தட்டிட்டு இருக்கீங்க? மீட்டிங்ல தானே இருக்கேன். இல்லடா சும்மா பார்க்க வந்தோம். எங்களுக்கு தெரியாது அப்படிலாம். நீ சொல்லிட்டு வரல. கையை இழுக்கிறேன். வயிற்றுல தான் வச்சிருக்கேன் அப்புறம் வேலை வேண்டாம் பூச்சி ப்ளீஸ். மனுஷன் இருக்கு. பூச்சி பரவாயில்ல. அத்தை கிட்ட சொல்லிட்டு தாண்டா வந்தேன். ஏன்? சிவா அவங்க மம்மி கூட தான் அங்க இருந்தாங்க. அவங்க கூட அவ்வளவு கேள்வி கேட்டாங்க என்ன வெறுப்பேத்துற மாதிரி. அவன் தான் சொல்லிட்டு வந்திருக்காள். அப்புறம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி என்ன ஆளை காரணமா என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன் அவ்வளவுதான். இப்ப என்னன்ற? அத்தை அத்தை வரேன்டா வரேன். 2 நிமிஷம் இரு வந்துட்டேன். எதுக்கு உங்க அத்தையை கூப்பிட்டு இருக்க? வரட்டும் சொல்றேன். பாத்தியா அப்படி இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ நல்லா பாரு தேடு. ஏன்டா என்ன வேலை இருக்கு நீ அப்படி கத்த? கையில் வந்து உங்ககிட்ட சொன்னால எனக்கு மீட்டிங் இருக்கு, யாரும் உள்ள வரக்கூடாது, ஏதோ ஃபோன் பண்ணுங்க, நாங்க அட்டன் பண்ணி பேசுறோம்னு சொன்னால இல்லையா? ஆமாண்டா சொன்னான். காஃபியாம மெசேஜ் பண்ணேன். கையில் வேண்டாம் ஆண்டி நான் அப்புறமா சொல்றேன். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒர்க் இருக்கு வேண்டாம் ஆண்டி சொல்லிட்டா. சரி அதுக்கப்புறம் எதுவுமே தொந்தரவு பண்ணலையேடா. ஏன்? மத்தவங்க எல்லாத்தையும் சொன்னீங்களா இல்லையா இதை? உங்க மாமி அப்ப அங்கதான்டா இருந்தாங்க. சிவா கிட்ட உங்க மம்மி கிட்ட நான் சொல்லிட்டேனே ஏன் கேக்குறேன்? இன்னும் உங்களுக்கு தெரியாது நீங்க? நான் தான் வந்து கையில் சொல்லிட்டு போனான்னு சொன்னேனே. நான் கவனிக்கலாமா? நான் சொன்னேன்டா அவங்க கவனிக்கலாம். அது எனக்கு தெரியல. ஆனா அவங்க கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பதில் சொன்னாங்க. எனக்கு தெரியாதுடா. உங்களுக்கு ஏதாவது குடிக்க வேணுமா? இல்லை எதுவும் வேணாம், எனக்கு மீட்டிங் இருக்கு, முக்கியமான வேலை, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சரி நீங்க கிளம்புங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரிடா. இப்ப என்ன சொல்றீங்க? நான் கவனிக்கலடா. ஏய் என்ன பண்ற நீ? இல்லத்தான் காலில் ஏதோ குத்தம் இருந்துச்சுன்னா கீழே படுத்து பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி சொல்ல வைக்காத. வாய் உடச்சிரும். அத்தான் வந்ததுன்னா சரி தெரியாம வந்துருச்சு. சாரி மாமா. சொல்லி கூட கூப்பிட்டுருவான். இந்த அத்தான் கிட்டான் கூப்பிட்டேன்னு போய்க்கு. அவ கூட்டவனுக்கு என்ன? கீழே இருந்தாளா? ஆண்டி இல்ல. அவன் என்ன கூப்பிட கூடாதுன்னா கூப்பிட கூடாதுதான். என்ன வித்த காட்டுச்சு? பாட்டி அவ கூப்பிட்டான்னா அவளுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா கோவப்படாத. இல்ல ஆண்டி எதுவுமே இல்ல. அதுவா பா உன் டாச்சு பெரும் டாச்சலா இருக்கு. உனக்கு ஒண்ணு புரிய வைக்கிறதுக்கே போதும் போதும். கிளம்பலாமா? ஆண்டி கிளம்பலாம். இங்க வந்து நீ என்ன வித்த காட்டிட்டு இருக்க எனக்கு புரியல. கால் வலிச்சு ஜம்ப் பண்ண. இதுல என்ன? இல்லம்மா எவ்வளவு வேணாலும் குதி, எவ்வளவு வேணாலும் குதி. எல்லாம் கீழே போய் காட்டு. எனக்கு இங்க வேலை இருக்கு. ஏய் நீங்க முடிச்சிங்களா இல்லையா? இப்ப அன்னிக்கிட்டே இருக்கோம்டா பேசணும். இவங்க வந்து எப்படி பேசுறது? அதனால தான் வெயிட் பண்றேன். இவங்க சவுண்ட்ல பேச முடியாதுன்ட்டு. சரிடா நான் கிளம்புறேன். ஒண்ணும் இல்ல. இனிமேல அவளுக்கு கொஞ்சம் சந்தேகப்படாம இரு. அழி ஆண்டி. யாபா சாம குடும்பம்டா இது. நல்ல வேலை இவனுக்கு ஒரு தங்கச்சி இல்ல. தெரியாதனமா அப்படி ஒண்ணு வந்து அதனை ஆசைப்பட்டு எப்பா இதுக்கு கூட மாட்டிருக்க முடியாதுடா சாமி. இருந்தாலும் என் தங்கச்சி பாவம் தான். விட்டாங்க. போதுமோ? பரவாயில்ல கொஞ்ச நேரம் இப்படியே இருங்க. இதான் ஐடியா கேஷுவலா உங்க தாலைய பாருங்கன்னு. சரி போட்டாச்சு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்டா உன் தங்கச்சி கூட. ஏன்னா அது சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கும். டேய் அந்த 2 வேலையும் முடிச்சிட்டேன்டா. குட். சார்வால் நீங்க என்ன பண்றீங்க? நானும் முடிச்சுட்டேன். சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சமத்து பையா. என்ன? போனை காணும். இங்க விட்டு போயிட்டேன்னு பார்க்க வந்தேன். நீ வரும்போது கை வீசிட்டு தானே வந்த, எதுவும் எடுத்துட்டு வரலையே. ஓ அப்ப வேற எங்கன்னா இருக்கும். சரி நான் போறேன். சரி. அம்மா சரிடா. அப்பா என்னால முடியல. டேய் சாமி தயவுசெய்து டோரை லாக் பண்றா. லாக் பண்ணிட்டேன். என்னடி பண்றதுக்கு நடக்குது?
கையை விடுங்க. நான் என்ன பண்ணேன்? இவ்வளோ பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்? நான் இங்க இருக்கேன்னா இல்லையா செக்கிங் போடவே அவங்க வந்திருக்காங்க. எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. அது கட்டில் கீழே பார்த்தது, ஜம்ப் பண்ணி பார்த்தது. ஆமா ஆமா, எதிரி பாக்குது பின்னாடி எதனா ஒழிச்சு வச்சிருக்கோமான்ட்டு. கீழே படுத்தலாம் பாக்குது கட்டில் கீழே இருக்கிறோமான்ட்டு. அப்பா, என்ன ஃபேமிலிடா இது, என்னால முடியலடா. அதாவது தெரியல. அப்புறம் என்ன? இதுக்கு இந்த திருட்டு தருன்ற நான் மட்டும் ஒழுங்கா ஆஃபீஸ் போயிருப்பேன்ல. ஏன் இப்படி படுத்துறீங்க? அவங்க வந்தாலே அவங்க ஜெராக்ஸா மாறிடுவேன்ட்டு. இதுக்கு முன்னாடி இருக்கே பொண்ணு என் பொண்டாட்டியா இருந்தா. அவங்க வந்தா மட்டும்தான் ஏன் தான் அவங்க ஜெராக்ஸா மாறியா தெரியல. என்னவோ சரிடா, இத்தனை கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான் இருப்பா. கையை பாரு எப்படி நடுங்குதுன்னு. அம்மே, உன் கூட நான் இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற? நடுங்காத. வீட்டுக்கு கைன்னு உனக்கு எப்படி நடுங்குது எனக்கு புரியல. இன்னும் இல்லை. அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பார்த்தாங்களா இல்லைன்னா எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. பார்த்திருந்தா என்ன ஊரை கூட்டிருப்பாங்க. புரியுதா? பார்க்கல, பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பாரு இதே சொல்ல வேண்டியது. நான் உனக்கு பல வாட்டி சொல்லிட்டேன். அந்த ப்ராமிஸ் மட்டும் தான் ப்ராமிஸ். அதை தாண்டி நீ வேற எதுக்கும் பயப்படுறதோ வேற எதை பத்தியும் இது பண்ணக்கூடாது சொல்லிட்டல. சரி, கையை விடுங்க. அதெல்லாம் மாட்டேன். கொஞ்ச நேரம் நான் என் ரூம் போயிட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் விடுங்களேன். உன்னை தனியாவே விடுறதா இல்ல. புரியுதா இல்லையா உனக்கு? நாத்தோ தான் வந்து போயிட்டாங்களா, அப்புறம் ஏன் பயப்படுற? விடு நாத்தோ, அதை பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. நீ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போயிருக்காங்க, அப்புறம் என்ன? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாங்கன்னா, நான் அங்க இருக்கதா இல்லையான்னு செக் பண்ணாங்கன்னா நான் மாட்டிப்பேன். நான் போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். ஏய், வேண்டாம். நான் வெறுப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. பட்டு பட்டு அடிச்சிடும் பார்த்துக்கோ. அடிப்பீங்களா? எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லைன்ட்டு. இந்த அம்மாக்கு அப்படியே என் மேல ரொம்ப பாசம். எனக்கு தெரியும் நீங்க திட்டுவீங்கன்னு. திரும்பி நடிச்சேன்னு வைங்க. ஓ, அப்பனா நான் அடிக்கிறேன். சரி, இந்த நடிகை உங்களுக்கு எதுக்கு விடுங்க. நான் கை எடுக்கிறதே குறியாரு. டார்கெட் அதுதான். அப்படிதானே? நிச்சயமாவே சொல்லிட்டேன். இன்னமும் பயந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்க. சோ பட்டு பட்டு வச்சிரும் பார்த்துக்கோ. டேய், என்ன பேசுற? போதும் போதும், உடனே தங்கச்சிக்கு வந்துடாது. என் கையை விடுங்க. நான் தான் நடிப்பேன்னீங்கல்ல. அடிக்கிற விட்ட கை கொடுக்க முடியாது. விடுங்க. இது என் கை, விட முடியாது. புரிஞ்சுதா? உங்க கையை நான் கேட்கல, என் கையை தான் கேட்டேன். என் கையை தான் என் கையை வச்சு பிடிச்சிட்டு இருக்க. அவ்வளவுதான். என்ன பண்ணிக்க, உங்க கூட பேசவே தரால. உங்க பிச்சு கா 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 காதான். ஏய், பேச மாட்டியா? பிச்சு வந்துச்சு. நான் பழம். அப்புறம் நீ சொல்லுங்க, ரொம்ப போர் அடிக்குது. அம்மே, என்ன நாத்து சொல்றது, இங்கெல்லாம் வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துறாரு. சில பேருக்குலாம் குடும்பத்தை சொல்லியா தரணும்? அதெல்லாம் நல்லாவே படுத்துவாங்க. அவங்க ஜீன் அப்படி. யார வச்சு பேசுறதுன்னு தெரியும். வேண்டான்னுட்டேன். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவிங்க அண்ணி. என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். என்னால முடியாத நாத்து, நான் என்ன பண்ணட்டும்? இந்த அண்ணங்களாம் கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க, ஏதாவது பண்ணணுமா என்ன? கொடுங்க, பண்ணி தரேன். உங்ககிட்ட எக்ஸல் தெரியுமே, நான் எக்ஸல் தரேன், பண்றியா? ஓகே, கொடுங்க, பண்ணி தரேன். யாராவது அவனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு அவங்க வேலையை தான் பார்க்கணும். பாஸ், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாஸ். நான் வீட்ல வேலை பார்க்கலாம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்து வேலை பார்ப்பேன். அது என் இஷ்டம். உங்களுக்கு தேவை நான் சப்மிட் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட கொடு. ஏன் பொண்டாட்டி இதுல கொடுக்குற? கொடுங்க, நான் பண்ணி தரேன். நீ அதை அனுப்ப நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஒவ்வொரு குறையா கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். பரவாயில்லண்ணா, எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகலாம் அத்தனை வாட்டி நான் பண்ணி தரேன். நீ அனுப்புண்ணா. கொடு, நான் என் லேப்டாப் எடுக்கிறேன். அப்படின்னு சோதிக்காது. போதும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் சொல்லிட்டேன். நீ அனுப்புண்ணா, நான் பண்றேன். சரி அம்மா, அடிப்பேன் சொன்னது தப்பு. சாரி சாரி. சும்மா உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொன்னேன். நான் ஏன் உன்னை அடிக்க போறேன்? உன்னை அடிப்பேனா? என் புச்சி, என் செல்ல வயிறும் அம்மே. ஆமா ஆமா, அடிக்காம தான் 3 நாள் வீங்கிட்டு இருந்துச்சு எனக்கு. சரி, அதுக்கு ஏதோ ஒரு கோவத்துல ஒரே வாட்டி அடிச்சுட்டு அதையே சொல்லி காட்டுற. அடிக்கவே அடிக்காதவங்க இதை சொன்னா பரவாயில்ல, அடிச்சவங்கன்னா சொல்லி காட்ட தேவையில்லை. சரிம்மா, சாரிம்மா. எங்களுக்கு யாரோட சாரியும் தேவையில்லை. சரிடி, என் தங்கம், கோவம் வேணாண்டி. ஏன்டி அவங்க அந்த அளவுக்கு மூட் அவுட் ஆயிட்டுற? உங்களை பார்த்தாலே மூட் அவுட் ஆயிட்டுற. அதுக்கப்புறம் எனக்கு அந்த நாளே பிடிக்க மாட்டேங்குது. ஏமா? என்னை மூட டாக்குறது நீங்களும் உங்க அம்மாவும். அப்புறம் என்ன? சாரி, நம்ம அங்க போனாலும் ஒழுங்கா பேசுவியா பேச மாட்டியா, கூட இருப்பியா இருக்க மாட்டியானே தெரியாது. இப்பவே ஆரம்பிச்சிடாதம்மா, வேண்டாமா. என் தங்கம்ல நீ, என் வயிறும்ல நீ. ப்ளீஸ், அவங்க வந்து நம்ம மறந்துற ஒரு விஷயம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன சந்தேகப்பட்டுட்டு நான் இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு போறாங்க. அப்ப அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். அதையா நீங்க யோசிக்க மாட்டீங்க? விடுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போறேன். டேய், அவங்க சந்தேகப்பட்டா என்னடா? நீ ஏன்டா அவங்கள பத்தி யோசிக்கிற? அவங்க தூக்கி போடுறா சொல்லும். ஏமா?
அண்ணா எனக்கு இதெல்லாம் அருவருப்பா இருக்கு அண்ணா. நீ ஏன் நான் அதை புரிஞ்சுக்க மாட்ற? இங்க பாரு, நீ எனக்கு கோவப்படுத்தாத. நீ அருவருப்பா இருக்குன்னு சொல்றது என் கூட இருக்கிறத பத்தி உனக்கு அது புரியுதா இல்லையா? ஒருத்தவங்க என்ன சந்தேகப்பட்டு நான் உண்மையை சொல்றேன்னா பொய் சொல்றேன்னு பார்த்துட்டு போறாங்க. அப்ப அது எனக்கு எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவும் வேண்டாம், வந்ததை மறந்து அதை பத்தி யோசிக்காத. தேவையில்லை, வேண்டாம், அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வரும், வேண்டான்னு. நீங்க யாருமே ஏன் என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்க? ஒருத்தவங்க வந்து என்ன சந்தேகப்பட்டு பார்த்துட்டு போறாங்க. உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க சந்தேகப்படுற இடத்துல நான் இருக்கேன். எனக்கு அது அருவருப்பா இருக்கு. உங்களுக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குது? யாராலையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது, புரியுதா? நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா மட்டும் போதும். உனக்கு அது புரியுதா இல்லையா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. வேண்டாம், வேண்டான்னு. போதும், நிறுத்து. டேய், அவங்க வந்ததை மறந்துடும். அவங்க வந்தாலே நீ இப்படி மாறிடாது. ஏன் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படியே அவங்க வந்து அவங்க மூல்டா மாறிடுற. பார்த்தாலே உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. கை இருக்காதீங்க. பேசாத என்கிட்ட. சரி, ஜாலியா போச்சு. வந்து கெடுத்து விட்டாங்க. மூக்குல வேர்த்துருமே. நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நான் நிம்மதி நான் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அதுதான் அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு தான் எல்லாருமே செயல்படுவாங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பார்த்துக்கலாம், என்ன சந்தோஷமா நினைக்கணும், நீங்க யார் நினைக்கிறா? நல்ல ஒரு பொருட்டே இல்லை நிறைய பேருக்கு. அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அது நடந்துச்சு, அவ்வளவுதான். அதை எல்லாம் நிறைவேற்றுவாங்களே. அவங்க போட்டதை எங்க அக்கு வரைக்கும் கூட்டு போகலாம், ஆள் இருக்கு. அப்புறம் என்ன? சரி, நம்ம மூட் அவுட் ஆகல. இன்னும் தேவையில்லை. சரி, நான் யோசிக்கல. சரி, இனிமேல் யோசிக்க மாட்டேன். ஒன்றும் வேண்டாம். சரி பூச்சி, சாரி சாரி. இனிமேல் அவங்கள யோசிக்கல. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. ட்ரை பண்றேன், மாற ட்ரை பண்றேன். ப்ளீஸ். 8 வருஷமா நடக்கிற ஒரு விஷயத்த டக்குன்னு என்னால மாத்திக்க முடியாது. டேய், அவ இவ்வளவு சீக்கிரம் மாறினதே பெரிய விஷயம். திருப்பி நீ வீம்பு காட்டுன்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியேன்னு பார்த்தேன். ஏய், அவ என்னடா பண்ணுவா? அவ இத்தனை வருஷமா பயந்து நடுங்கிற ஒரு விஷயம்டா அது. டக்குன்னு மாறினாலாம் மாற முடியாது. அவ ஓவர் எக்ஸ்ட்ரீம் போக கூடாதுன்னு அவளை கண்ட்ரோல் பண்ணியாச்சுல, அவ்வளவுதான். இப்ப அவ மாறினா நீ மாறு. திருப்பி நீ டார்ச்சர் பண்ணினா அப்ப அவளுக்கு அதே தான் தோணும். நீயும் டார்ச்சர், அவங்களும் டார்ச்சர் தான் தோணும். சரி சரி, நான் கோவப்படல, படமாட்டேன். உங்களை பார்த்தா பயப்படாத தங்கும். என்னால முடியலம்மா. நானும் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? சபா, இவளுக்கு எப்படி முடி வைக்கிறது, இவளை எப்படி வழி கொண்டு வந்தது முடியல. நீ அவளுக்கெல்லாம் பயப்படுறது எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது தெரியுமா? அப்பெல்லாம் சந்தேகப்பட்டு செக் பண்றது எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது தெரியுமா? இது அவளுக்கு இருக்கு. பாருங்க, வேண்டாத வேலை எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படியே பயந்துட்டு இருந்தேன்னு இருக்கியா? அவளை நான் வச்சு செய்யறது உறுதி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாடி தங்கம். வேண்டாம், நான் எதுவும் பண்ணல. பரவாயில்ல, அவளை நான் வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டேன். வச்சு செய்யதான் போறேன் பாரு. அவன் கிட்ட என்ன வாங்கி கட்டுறான்னு அந்த ஊர்ல பாரு. சரி சரி, வேண்டாம். ஒன்னா சொன்னதுதான். சரி புஜ்ஜி, மூட் அவுட் ஆகாத. ஆல்ரெடி உனக்கு அங்க என்ன ஆப் இருக்கும் எனக்கு அதுவே தெரியல. என்ன சொல்றேன்? அவளோட அப்பா கொஞ்ச நாளா இங்க இல்ல. நீங்க அதை நோட் பண்றீங்களா இல்லையா? ஆமா. அவர் தான் பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்காராமே. ₹1 செலவு பண்ணோம்னா ஒரு தங்கச்சி கையில தான் இருந்தணும். அவர் என்ன பிசினஸ் பண்ணுவாரு? அதெல்லாம் சும்மா சாக்கு. அவர் ஏதோ ஒரு விஷயமா எங்கேயோ போயிருக்காரு. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு புரியல. எதுக்கும் நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்வேன். அந்த ஆள் என்ன பண்ணிடுவான்? அந்த ஆள் என்ன வேணா பண்ணுவான். குறுக்கு புத்தி நிறைய யோசிப்பான். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? சரி தங்கம், உஷாரா இருக்கு. என்ன அப்படி சொல்றேன்? இல்ல நீ, அவன் நிறைய என்ன சொல்றது, ஆகாத வேலை நிறைய பார்ப்பான். அதனால எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல. அதனால சொன்னேன். சரி, நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். என் கூட பாட்டு இருப்பாள் என்ன பாதுகாக்க. அப்புறம் எனக்கு அவளை நான் இருக்கும்போது நான் பார்த்துப்பேன். நான் இல்லாத டைம்ல அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரா இருங்க, அவ்வளவுதான். அவ்வளோக்கு இருந்தா நீ தான் பாத்துக்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க. இருந்தாலும் சொல்றேங்க. 24 நீயே கூட இரு. பரவாயில்ல, நான் இல்லாத டைம்ல எங்க அண்ணி எங்க அண்ணன் யாராவது இருப்பாங்க. புரிஞ்சுதா? அதானே, நீ இருந்துடாத. பாடி கார்டு வைக்கிறதுலே குறியாரு. ஆமா, அப்படித்தான். இவங்க என்ன பண்ணாலும் நீங்க அனுப்புற மேல் அனுப்பிட்டு இருக்கு. அது எப்படி அது? கண்ணு மூஞ்சி எல்லாம் அவ்வளவுதான் பாக்குது. ஆனா கை மட்டும் சிஸ்டம்ல இருக்கு. எங்களுக்கு வர வேண்டிய மெயில், அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட் அது மட்டும் கரெக்டா அனுப்பிட்டு இருக்காது. எப்படி அது? அதெல்லாம் அப்படித்தான். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அமுச்சுட்டா இன்னொரு 5 மெயில் எனக்கு. உங்களுக்கு 5 தானா? எனக்கு 10 அனுப்பிட்டான். இதுடா நல்லது. இப்படி அமிச்சாதான் நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க, வேலையை பார்ப்பீங்க. அதான்
அதான் உங்க பிளான். ஆமா ஆமா, அப்பதான் நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சீக்கிரம் முடிச்சா ரவல் அனுப்புங்க. எது இத்தனையும் 1 ஹவர்ல? ஆமா ஆமா, இது பேச டைம்ல சீக்கிரம் அனுப்புங்க. அப்பா நாங்க ஏன் பேசணும்? நீ பேசு, நீ மட்டும் மாடி கூட பேசலாம். மத்தவனுக்குலாம் பொண்டாட்டி இருக்கா என்ன? இல்ல குடும்பம் தான் இருக்கா? ஆஃபீஸ்ல ரொம்ப பேசிட்டீங்க, அதனால நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. ஓ அப்ப அதையும் நோட் பண்றீங்க. ஜாபே இல்லை, என்ன பண்றீங்க நோட் பண்றது தானே மெயின் வேலை, அதனால எல்லாம் பண்ணுவோம். சாரிங்க, நான் வேலையை பார்க்குற எதுவும் பேசல. ஏன் அம்மே பாவம் அம்மே, நிறைய வேலை கொடுக்காத. போய் கொடுத்தாதான் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என் பொண்டாட்டி என் கூட இருப்பா, அதனால கொடுப்பேன். பாவம் பூச்சி. இப்போ நீ ஒன்று கொடு, நான் வேலை கம்மியாக கொடுக்குறேன். அவங்களுக்கு வேலை கம்மியா கொடுக்கறதுக்கு கூட என்கிட்டதான் வருவீங்களா? நீ தானே ரெக்கமெண்ட் பண்ற, அதான் இந்த கையில கொடுக்குறது. போதும் போதும், கையும் உங்களுக்கு தானே. அதெல்லாம் செல்லாது. வேண்டாம், சோதிக்காதீங்க. இன்னத்தோடு குத்தி ஏமாத்துற. தானே ஃப்ராடு பையா. போதும் விடுங்க. ரொம்ப டூ மச், ரொம்ப ரொம்ப டூ மச். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். சரி சரி, ஒரு நாள்ல முடிச்சு கொடுங்க. தேங்க்ஸ் தாத்தா. பரவாயில்ல நீ. அதே சதவா கிட்ட இருந்தா கொடுத்தே இருக்க மாட்டேன்ல. அது உங்க அண்ணா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் உனக்கே வரல. அப்ப காலையில இருந்து நீங்க வாங்கினதெல்லாம் எப்படி அவங்களுக்காகவா என்ன? இல்ல, சொன்ன. சொல்லுங்க சொல்லுங்க, இதுக்கு மேல வாய் தொடர்ந்து பாருங்க, கடிச்சிருவேன். கடி ஏன் கடிக்கிறதுக்கு இப்படி இது பண்றீங்க? கடிச்சா நல்லா இருக்கு, கடி. ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் அப்புறமா அது வந்து இந்த அப்புறம் இல்ல, இது சாதாரண அப்புறம். வர வர யார்கிட்ட அப்புறம் சொன்னாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? அப்புறம்ன்றது ஒரு சாதாரண வார்த்தை, அதை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க. ஹலோ, என்கிட்ட சொல்ற அப்புறத்தை மட்டும் தான் நீங்க அப்படி யோசிக்கணும், புரிஞ்சது இல்ல? இங்க யார் அப்புறம் சொன்னாலும் எனக்கு உங்க ஞாபகம் தாங்க வருது. ஏங்க? இல்ல அப்படியா நானே. இல்லைன்னா உங்களை மறந்துடும். ஆமா, நீ மறந்துடுவியே. ஓ நான் உங்களை மறந்துடுவேன். என் பொண்டாட்டி தங்கம். ஆமா, ஆ, பண்ண போற. ஒண்ணும் பண்றதா இல்ல. தானே ஏதாவது பண்ணிட்டாதான் உலகம் அழிஞ்சிருக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். உலக அழிஞ்சிச்சுன்னா அச்சச்சோ, முடியாது முடியாது. ஏன் இப்படி பொறுத்துற? நான் என்ன பண்ணேன்? சொல்ற வாயாடுறல, அந்த வாயை பக்கம் பூத்து. இன்னும் பக்கத்தா விளையாடி உங்க சிஸ்டமா பாருங்க. மாட்ட மாட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இத்தனையோ பொண்டாட்டி தான். அச்சச்சோ, ஏன் டியா? ஒர்க் இருக்கும் போதே உங்க டார்ச்சர் உங்க சேட்டை அடங்காது. இதுல ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தான் பயந்தேன். திட்ட மாட்டீங்கல்ல? என்ன கேளு. நிஜமா நான் இங்க இல்லைன்னு தானே நம்பி போயிருப்பாங்க அவங்க. நான் இங்க இருக்கதா தெரிஞ்சிருக்காதுல்ல. அடி என்னாடி பொறுத்துற? தெரிஞ்சிருக்காதடி, பயப்படாதடி. ஏன்டி புச்சமா? தெரிஞ்சா என்னம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல பூச்சி, எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. பயப்படாதடா தங்கம், ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுதா? தெரியாது, சுத்தமா தெரியாது. நான் தான் மேலே சாஞ்சிட்டு இருந்தேன், தலைக்கணி மேலே சாஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சுதா? பக்கத்துக்கும் உங்க அண்ணி வேற, அதனால தெரியாது. பயப்படாத, அவதான் குதிச்சே பார்த்தாலே இருந்தா அடுத்த நிமிஷம் அவ காட்டி கொடுத்துருப்பா, புரியுதா? சரிம்மா. அம்முடி, நீ பயப்படாதம்மா. உன்னை மாட்டி விடுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராமிஸ் மட்டும்தான். அவங்க பர்மிஷன் கொடுத்தா நீ கட்டிக்கிறது, இல்லைன்னா நோ, அவ்வளவுதான். அது அப்புறம் அமைதியா இருக்கல, அப்புறம் வேற எதையும் வேற எதை பத்தியும் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் நான் உன்னை கேட்கறது, நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ். அப்ப நீ என்கிட்ட பண்ண ப்ராமிஸ் நிறைவேற்ற போவ, அப்படிதானே? அப்படி இல்ல. இதெல்லாம் என் ப்ராமிஸா யோசி. நான் என்ன சொல்றேன் நீ கேட்கறன்றதும் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பதில் தெம்பாவே இல்லையே. வேண்டாமே, வேற ஏதாவது சொல்லிடாத, அப்புறம் நான் நிச்சயமாவே கடிச்சு வச்சுக்கோ, பாத்துக்கோ. இல்ல இல்ல, புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. போதும். அப்புறம் விழுப்புரம் போலாமா? உங்களை நம்பி வாங்கல, ஆசைதான் சாப்பிட வடை. வா, எல்லாம் வாங்கி தரேன். ஒன்னும் வேண்டாம். ஏய், இந்த நெக் பீஸ் நல்லா இருக்கு, எப்படி போட்ட? ஊருக்கு போறதுனால போட்டேன். இந்த ட்ரெஸ்லயே வர போற? யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிற? இது போடலாமா இல்ல வேற ஒரு மாத்தலாமான்னுட்டு. நாங்கெல்லாம் மாத்துவோம்ல, அப்ப நீங்க மாத்திக்கோ. மாத்த போறீங்களா என்ன? நைட்டு தானே. பரவாயில்ல, மாத்திக்கலாம்.
ஓகே ஓகே. அண்ணி உங்களுக்கு நான் சுடிதார் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க என்ன. ஏன்னா நைட்டு தானே. அதான் சும்மா லைட்டா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதனால வேற ஒண்ணும் இல்ல. உங்களை ஆஃப் சாரிலே வரணும்னு அவசியம் இல்ல. நான் எடுத்து வச்சிருக்க Dress போட்டுக்கோங்க, நல்லாதான் இருக்கும். அதுக்கு செட்டு அப்படி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. செட்டா? ஏன் செட்டுலாம் போடக்கூடாது நீ? அன்னி கோல்டுல தான் எடுத்து வச்சிருக்கேன், டூப்ளிகேட்ல எடுத்து வைக்கல. ஓ ஓகே ஓகே. அம்மா எங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கோட் இருக்கா? போட்டா போடுங்க, போடா கட்டி போங்க. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோடு? என்னவோ என் தங்கச்சிக்கு என்ன கலாச்சா மட்டும் அப்படியே பூரி பொங்குது. பரவாயில்ல, என் தங்கச்சி சிரிக்கிறா, அதுக்காகவே கலாய்மானி, எவ்வளவு வேணா கலாய் தாங்கிக்கிறேன். நல்லா தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறார்.